Hey guys, welcome to my channel. நம்ம கோயம்புத்தூர் சீரீஸ்ல டே 3 ஓட வீடியோஸ் தான் பார்க்க போறோம். மார்னிங் போலவே ஹோட்டல்லே பிரேக்ஃபாஸ்ட்டும் முடிச்சாச்சு. இங்க 2 டேஸ்க்கு 2 பர்சனுக்கு பிரேக்ஃபாஸ்ட் காம்ப்ளிமெண்டரியா தந்தாங்க. ஸோ எல்லாமே டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்தது. சாப்பிட்டு முடிச்சுட்டு மருதமலை போகிறது தான் என்னோட பிளானு. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு காந்திபுரம்ல இருந்து டைரெக்டா பஸ்ஸை பிடிச்சி மருதமலைக்கு போயிட்டோம். ஆக்சுவலாக கோயம்புத்தூர் சீரீஸில் உங்களோட ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அது என்னன்னா, நீங்கள் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் வந்து லேடிஸ் சீட்டில் வந்து மேக்ஸிமம் உட்காராதீங்க, ஜென்ஸாக இருந்தீங்கன்னா. இன்கேஸ் ஏன்னா லேடிஸ் சீட்டில் லேடிஸாக உட்காரணும். இன்கேஸ் நீங்கள் உட்காந்துருக்கீங்கன்னா உங்களோட லேடிஸ் இருந்தாங்கன்னா ஓகே, அப்படி இல்லாட்டி அப்படின்னா கண்டக்டர் இல்லாட்டி வேற யாராவது வந்து உங்களை எழுப்பிடுவாங்க. ஸோ சேஃபாக நீங்கள் வேற ஏதாவது சீட்டில் உட்கார்றது நல்லது. மருதமலை வந்தாச்சு. ஸோ இங்கேருந்து கொஞ்சம் தூரம் வாக் பண்ண வேண்டியதாக இருக்கும். கோயம்புத்தூர் சீரீஸோட லாஸ்ட் விலாகாக இந்த விலாக் இருக்கும். இது வந்து டே 3 அண்ட் டே 4 2 நாளும் சேர்த்து இந்த விலாகில் வந்து பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கோவிலுக்கும் நான் ஃபஸ்ட் டைம் விசிட் தான். கோயிலுக்கு கீழே இருந்து மேலே போக ஸ்டெப்ஸும் இருக்குது, ரோடும் இருக்குது. நாங்கள் போயிருந்த டைமில் ரோடு ஒர்க்கெல்லாம் நடந்துட்டு இருந்தது. அதனால ஸ்டெப்ஸ் மட்டும்தான் ஒரே வழி. இந்த கோயிலுக்கு போயிட்டு வேற ஒரு கோயிலுக்கு போகிற பிளானும் இருக்குது. கோயிலுக்கு வெளியிலேயே ஃப்ரீயாக ஸ்லிப்பர் விட்டுட்டு போக இடம் இருக்குது. ஸோ ஸ்லிப்பர்லாம் விட்டுட்டு நாங்களும் ஸ்டெப்ஸ் ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நாங்கள் வேகமாக வந்து ஸ்டெப்ஸ் ஏற ஆரம்பித்தோம். ஸ்டெப்ஸ் ஏறப்போ டைம் வந்து 10 o'clock இருக்கும். மேலே ரீச் ஆகிறப்போ எங்களுக்கு டைம் வந்து 10:30. ஸோ ½ an hour ஆச்சு எங்களுக்கு மேலே ரீச் ஆக. நாங்கள் சில இடத்துல மட்டும் ஒரு 2 minutes அப்படி பிரேக் எடுத்துக்கிட்டோம். ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு அப்புறமா தான் ஏறணும். ஆனாலும் கொஞ்சம் ஸ்பீடாக தான் ஏறணும். அதனால் எங்களுக்கு ஒரு ½ an hour ஆச்சு. இறங்குறது ஈஸி தான், ஏறதான் கஷ்டம். அப்ராக்ஸா 900 ஸ்டெப்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வேகமாக போயிட்டு வரணுன்றதுனால ஸ்டெப்ஸ் ஏறினதே தெரியல. சீக்கிரமாக போயிட்டு வந்துட்டோம். ரோடு ஒர்க் நடந்துட்டு இருந்ததுனால எல்லாருமே ஸ்டெப்ஸ் ஏறி தான் வர வேண்டியதாக இருந்தது. வேற வழி இல்லை. முடி காணிக்கை கொடுக்குறவங்க மொட்டை அடிக்க இங்கேயே இடம் இருக்குது. ஸோ இங்கேயே மொட்டை அடிச்சுட்டு குளிக்கவும் இங்கே வந்து இடம் இருக்குது. கீழே இருந்து மேலே வந்துட்டோம். அவ்வளோ ஸ்டெப்ஸ் ஏறி வந்தது கூட பெருசாக இல்லை. ஆனால் கடைசியாக இந்த ஸ்டெப்ஸ் ஏறுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு. டைம் இப்போ 11 o'clock இருக்கும். ஃபைனலாக சாமி தரிசனம்லாம் பார்த்துட்டு வந்தாச்சு. ஸோ வெளியில இருந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு உடனே இங்கேருந்து கிளம்பிட்டோம். இங்கேருந்து பார்க்க வியூ அவ்வளோ சூப்பராக இருந்தது.
எந்த பூ? நம்ம கரெக்டாக இந்த மாதிரியான டைமில் மாட்டிக்கிட்டோம்ல. ரோடு ஒர்க் நடந்துட்டு இருக்குனாங்கல்ல, நமக்கு தெரியாமல் போச்சு. நம்ம கரெக்டாக இந்த டைமில் மாட்டிக்கிட்டோம். இல்லாட்டி சீக்கிரமாக வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பொறுமையாக பார்த்துட்டு கூட கிளம்பிருக்கலாம். டைம் இப்போ 11:20 கீழே வந்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கேருந்து பஸ் ஸ்டாண்ட் தான் நடந்து போகணும். ஸோ பஸ் ஸ்டாண்ட் போகிறப்போ டைம் வந்து 11:30 ஆகிடுச்சு. அங்கேருந்து பஸ்ஸு பிடிச்சி ஸ்ட்ரெயிட்டாக காந்திபுரம் தான் போகணும். ஏன்னா அடுத்த கோவிலுக்கு போக முடியாது, ஏன்னா டைம் வந்து 12 o'clock ஆகிடும். ஸோ அதனால் ஸ்ட்ரெயிட்டாக வந்து ரூம் போயிட்டு கொஞ்சம் நேரம் இருந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் லஞ்சுக்கு டைரெக்டாக வந்து கோவை அங்கண்ணன் பிரியாணி சாப்பிட தான் வந்திருக்கோம். நாங்கள் வந்திருக்க பிரான்ச் வந்து RS புரமில் இருக்குது. பிரியாணி டேஸ்ட் நல்லா இருந்தது. ஆக்சுவலாக இது வந்து லைட்டாக ஏறக்குறைய மந்தி பிரியாணி மாதிரி இருந்தது. இல்லாட்டி எப்படி சொல்லலாம்னா கீ ரைஸ் சாப்பிட்ட மாதிரி தான் இருந்தது. இதில் வந்து பெருசாக காரம்லாம் எதுவுமே கிடையாது. குழந்தைங்களுக்கு ஈஸியாக கொடுக்கலாம் சாப்பிட்றதுக்கு பயப்படாமல். ரைஸோட மட்டன் அப்புறம் கார்லிக்லாம் சாப் பண்ணி போட்டு அதோட கொஞ்சம் கீ சால்ட்டு போட்டு மொத்தத்தையும் ஒன்றா வேக வச்சு கொடுத்தா எப்படி இருக்குமோ அப்படி தான் இருந்தது சாப்பிட்றதுக்கு இந்த பிரியாணி. ஆம்பூர் பிரியாணி சாப்பிட்டு பழகினவங்களுக்கு அங்கண்ணன் பிரியாணி சாப்பிட்டா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக தான் இருக்கும். பட் ஓகே, சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்தாச்சு. ஹோட்டலுக்கு பக்கத்துலேயே அசோக் இளநீர் சர்பத்துன்ற கடை இருந்தது. ஸோ இங்கே சர்பத் ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு நாங்களும் போயிட்டு இளநீர் சர்பத் ட்ரை பண்ணோம். டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்தது. டைம் இப்போ 2:50 இருக்கும். நாங்கள் படம் பார்க்க அர்ச்சனான்ற தேட்டருக்கு வந்திருக்கோம். இந்த தேட்டர் வந்து RS புரம்ல லொக்கேட் ஆகிருக்கு. என்ன மூவிக்கு வந்திருக்கோன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து நான் போடுறதுக்கு கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு. படம் பார்த்து முடிச்சுட்டு லூலு ஹைப்பர் மார்க்கெட் தான் வந்திருக்கோம். ஸோ பெரிய பிளேஸாக தான் இருக்குது. பார்க்கிங்லாம் அவைலபிளாக இருக்குது. ஆக்சுவலாக உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுக்க அலௌடு இல்லைன்னு சொல்லிட்டு. நான் அதுக்கப்புறம் வீடியோஸ் எதுவும் எடுக்கல. நாங்கள் இங்கே எதுவும் ஷாப்பிங் பண்ணல. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நாங்கள் வந்து பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணுறோம். ஸோ பெருசாக வெயிட் எதுவும் எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ அதனால் வந்து நாங்கள் ஜஸ்ட் போயிட்டு பார்த்துட்டு உள்ள ஸ்நாக்ஸு காஃபி அதெல்லாம் குடிச்சிட்டு அப்படியே சும்மா பார்த்துட்டு மட்டும் தான் வந்தோம். நெக்ஸ்ட்டு காந்திபுரம் பஸ் ஸ்டாப்பத்தில் இருக்கிற ஸ்ரீ கஸ்தூரி பவன்ற ஹோட்டலில் தான் நைட் டிஃபன் சாப்பிட்டோம். ஸோ இதோட இந்த டே முடிஞ்சுது. இது நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ரூம் செக் அவுட் பண்ணிட்டு ஈஷா யோகா சென்டர் தான் போயிட்டுருக்கோம்.
ஆக்சுவலா இங்க பார்த்து முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டா சேலம் போறதுதான் பிளானு. லக்கேஜ் எல்லாம் ஹெவியா இருந்தது. ஸோ இங்க வந்து லக்கேஜ் வச்சுட்டு போக ஃப்ரீயா இடம் இருக்கு. ஸோ அங்க போயிட்டு வச்சுட்டு போகலான்னு சொல்லிட்டு போனோம். பட் அங்க என்ன சொன்னாங்கன்னா, மொபைல் ஃபோனும் வந்து அலோடு இல்ல. நீங்க அதையும் இங்க தான் வச்சுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆக்சுவலா நம்ம நெறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்கோமே. இதுக்கு முன்னாடி அப்போ ஃபோன் எல்லாரும் ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாம் எல்லாமே எடுத்திருக்காங்க இல்லையா? டவுட்டா இருந்தது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து எல்லா ஃபோனும் வச்சுட்டு போயிட்டு வந்தோம். பட் ஆஃப்டர் தட் அங்க போய் பார்த்தா, எல்லாருமே வந்து ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க. எங்களுக்கு ஒரு செம ஷாக். என்னடா இது ஃபோன் அலோடு இல்லன்னு சொன்னாங்க. ஆனா எல்லாருமே இங்க ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் எதுக்கு தான் லக்கேஜ் ஃபோன்ல வச்சுட்டு வந்தோமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தது. நெக்ஸ்ட் அந்த பெரிய சிவன் ஸ்டாச்சு இருக்கு இல்லையா? அங்க வந்து போகறதுக்கு வந்து மாட்டு வண்டியில கூட்டிட்டு போறாங்க. சரி அதுவும் டிஃப்ரெண்ட்டா இருந்ததே சொல்லிட்டு நாங்களும் வந்து போனோம். பட் ஆனா ரொம்ப ஹெவி ஒரு ஒரு 6 மெம்பர்ஸ் போல உட்காரலாம். பட் அந்த மாடால முடியவே இல்ல. அப்படியே நாக்கு தள்ளிடுச்சு. எங்களுக்கே ரொம்ப பாவமாயிடுச்சு. அப்புறம் நாங்க இறங்கி நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அது எங்களுக்கு கொஞ்சம் ஃபீலா இருந்தது. என்னடா இது இந்த மாதிரி இருக்கே அப்படி சொல்லிட்டு. நாங்களும் ரொம்ப தூரமா இருக்கும் போல அப்படின்னு நினைச்சோம். ஆனா கொஞ்சம் தூரம் தான். ரொம்ப தூரம்லாம் இல்ல நடக்கிறதுக்கு. ஸோ அதனால அது ஒண்ணும் பெருசா தெரியல. பட் அது வேண்டான்னு தோணுச்சு. இந்த பிளேஸ் விசிட் பண்றதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டடாலாம் இல்ல. பட் ஜஸ்ட் விசிட் பண்ணணுமேன்னு தான் போனோம். ஸோ அங்க வீடியோஸ், ஃபோட்டோஸ் எதுவுமே எடுக்க முடியல. ஸோ அதனால அப்புறமா ரிட்டர்ன் பஸ்ல வரப்போ அந்த சைடு தான் வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அதனால இந்த வீடியோஸோ, கிளிப்ஸும் நாங்க அப்படியே எடுத்தோம். லாஸ்ட் பிளேஸ் விசிட் பண்றோம். பட் வீடியோவே எடுக்க முடியலையேன்னு ஒரே ஃபீலா இருந்தது. என்ன பண்றது? விளாக் கம்ப்ளீட் பண்ண முடியாதோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் கடைசியா வந்து எப்படியோ இந்த சைடு வந்ததுனால இந்த வீடியோ எடுக்க முடிஞ்சுது. ஸோ ஃபைனலி ஹாப்பி தான். எல்லாம் முடிச்சுட்டு நாங்க அப்படியே கிளம்பிட்டோம். ஆக்சுவலா பஸ்ல வந்துட்டு இருக்கிறப்போ ஒரு கொஞ்சம் நேரத்துல வந்து ஒருத்தர் வந்து எங்களுக்கு ஆப்போசிட் சீட்ல உட்காந்துட்டு இருந்தாரு. அவர் அப்படியே ஒரு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே எங்க சைட்லயே பார்த்துட்டு இருந்தாரு. சரி நாங்களும் ஜஸ்ட் வேடிக்கை பார்க்கறாரு அப்படின்னு நினைச்சோம். கடைசியில பார்த்தா அவர் அப்படியே ஃபெயிண்ட் ஆகி அப்படியே கீழே விழுந்துட்டாரு. எல்லாருக்குமே ஒரே ஷாக்கா இருந்தது. அப்புறம் கொஞ்ச நேரத்துல அவருக்கு வந்து ஃபிக்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. வாயிலெல்லாம் அந்த நுரை மாதிரி வர ஆரம்பிச்சிச்சு. அப்புறமா எங்களுக்கு முன்னாடி சீட்ல வந்து ஒரு நர்சிங் ஸ்டூடெண்ட் உட்காந்துட்டு இருந்தாங்க. அந்த பொண்ணு வந்து அவங்க தான் கொஞ்சம் கேர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நாங்களும் வந்து இந்த கீ வந்து குடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு ஹவுஸ் கீ இருந்தது. அத குடுத்தோம். அப்புறம் குடுத்து அத அவங்க வச்சு புடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் அந்த பஸ் ஸ்டாப் பண்ண உடனே பக்கத்திலேயே வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்தது. அவங்கள வந்து அட்மிட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கும் வந்து டைம் ஆயிடுச்சு. ஸோ பஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து நாங்கள் டைரக்டா வந்து ஜங்ஷன் போயிட்டோம். ஸோ உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததுன்னா நீங்க தனியா டிராவல் பண்றதை அவாய்ட் பண்ணுங்க. ஸோ ஃபைனலி இந்த வீடியோவோட நம்ம கோயம்புத்தூர் சீரீஸ் வந்து முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.